வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரோவோட ரியாக்ஷனில் ரேட் எப்படி எழுதுறது, அதோடைய யூனிட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக ரேட் இஸ் ஈக்குவல் டு ஆர், அதோட சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி எழுதலாமா? இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு அர்த்தம், அதே மாதிரி டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஜீரோ ஆர்டருக்கு எழுதும்போது கே நாட் மட்டும்தான் வரும். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே நாட். இதை நம்ம யூனிட் ஆஃப் கே நாட் எழுதணும்னா யூனிட் ஆஃப் கே நாட் எழுதும்போது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா அதை யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்லலாமா? இப்போது யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை மோல் டெசிமீட்டர் பவர் -3 டிவைடட் பை டெம்பரேச்சருக்கு யூனிட்டு செகண்ட். இந்த டெம்பரேச்சர் மேலே போச்சுன்னா மோல் டெசிமீட்டர் பவர் -3 செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் யூனிட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட்டு. இப்போ இதிலேருந்து என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், டீனா டெம்பரேச்சர். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.